பேர் பக்கமாக வருவாங்க. நான் வந்து ஜாதி ரீதியாக பிரிக்கல யாரையுமே. சைவம் சாப்பிட்றவங்கன்னு இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. நம்ம எப்படி அசைவம் சாப்பிட்றது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே நியாயப்படுத்திக்கிறோம். சரிங்களா? அது ஒன்றும் தவறு இல்லை. அதே போல் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு அவங்களோட உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் நம்ம மதிக்கணும். எனக்கு வந்து என்னோடய பிரசாதத்தில் சுத்தமான சைவத்தில் இருந்தால் சுத்தமான சைவத்தில் இருந்தால் நம்ம சாப்பிடுவோம். சுத்தமான சைவத்தில் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்களுக்காகவாவது நம்ம அவங்களோட கோட்பாடுகள் நம்பிக்கைகளை நம்ம வந்து அதை உடைக்கக்கூடாது, அவங்க மனசை வேதனைப்படுத்தக்கூடாது. நம்ம 1000 தான் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், பண்ணலாம். இருந்தாலும் கூட அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்குள்ளே உள்ளே போகாதீங்க தயவுசெய்து. அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவங்க நம்பிக்கைக்கு உள்ளே போய் அவங்க மனசை காயப்படுத்தாதீங்க தயவுசெய்து. சைவம் சாப்பிட்றவங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான மரியாதை கிடைக்கணும். சரிங்களா? அதனால் அசைவம் நம்ம சாப்பிட்றது நம்ம விருப்பம். உலகத்தில் யார் வேணாலும் ஆனால் உலகத்தில் வெளிநாடுகளில் கூட சைவம் சாப்பிட்ற எத்தனையோ மக்கள் இருக்காங்க. அதனால் தயவுசெய்து அவங்கள நீங்கள் கேவலப்படுத்துகிற மாதிரி எதையாவது பண்ணி பேசிகிட்டு இருக்காதீங்க. லட்டில் பிரசாதத்தில் தெய்வத்துக்கு வச்சதில் தப்பா இல்லையா அதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, கலந்ததுனால என்ன தப்பு அப்படின்னு சொல்லி உங்களை பெருமைப்படுத்துகிறேன்னு சொல்லி நமக்கு நாமே கேவலப்படுத்திக்கக்கூடாது. தயவுசெய்து அதை வந்து நியாயமாக பேசுங்க, முறையாக பேசுங்க. சைவம் சாப்பிட்றவங்க நம்ம சைவம் சாப்பிடுவோம், சைவமும் சாப்பிடுவோம், அசைவமும் சாப்பிடுவோம். சைவம் மட்டுமே சாப்பிட்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? அதை தானே பண்ணணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத முறையற்ற பேச்சுக்களை பேசாதீங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், எல்லாருக்கும் எல்லா மரியாதையும் கிடைக்கணும். அதுதான் என்னோடய விருப்பம். தயவுசெய்து யாரையும் புண்படுத்தாதீங்க. தப்பா இல்லையா அதை மட்டும் பாருங்கள்.